ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி சமையல் வீடியோ பார்க்கல, ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு டாப்ஸ் ஒன்று, புது டாப்ஸுக்கு வந்து ஸ்லீவ் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம புதுசாக ட்ரெஸ் வாங்கினோன்னா இந்த மாதிரி தான் கை இல்லாமல் தான் கொடுப்பாங்க. கை வந்து உள்ளே இந்த மாதிரி தனியாக வச்சுருப்பாங்க. நம்ம வேணும்னா அதை வந்து தச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கை வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த கை வர்ற பக்கம் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு இன்ச்சு இல்லாட்டி 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம அதை வந்து பிரித்து விட்டுக்கணும். இந்த இடத்துல இவ்வளவுக்கு பிரித்து விட்டுக்கினா போதும். அதை நல்லா ஓவர்லாக் போட்டிருப்பாங்க. அந்த ஓவர்லாக்கையும் பிரிச்சுட்டு இப்போ நான் வந்து பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பிரிச்சுக்கோங்க. ரொம்ப ஓவராக பிரிக்க வேண்டாம், கொஞ்சம் சின்னதாக பிரித்தாலே போதும். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து பிரிச்சுட்டேன். இதே மாதிரி 2 பக்கமும் பிரிச்சுக்கணும். அடுத்தது அந்த கை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கையை பார்த்தீங்கன்னா சின்னதாக ஓவர்லாக் மட்டும்தான் போட்டிருக்காங்க, மடிச்செல்லாம் தைக்கலை. அதனால நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அதை வந்து சின்னதாக மடிச்சுக்கிட்டு ஒரு தையல் போட்டுக்கிறணும். 2 கையிலையுமே அதே மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நேராக ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அந்த கையை வந்து நல்லா அந்த மாதிரி சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 துணியையும் சமமாக கீழே மேலேயும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி பார்த்துட்டு வச்சுக்கோங்க. வச்சு அதே மாதிரி பிடிச்சிட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த சென்டரில் வர்ற இடத்துல நம்ம வந்து பிடிச்சிக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் சென்ட்ரு. இதில் வந்து நம்ம வந்து சின்னதாக ஒரு கட்டு கொடுத்துக்கணும், வீ கட்டு மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு அதுதான் ஷோல்டரோடு நம்ம வந்து வச்சு தைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும். அதுக்காக இந்த கட்டு கொடுக்குறது. இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த கட்டும் அந்த ஷோல்டரும் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துச்சுனாக்க நம்மளுக்கு வந்து கை தைக்கிறப்போ கரெக்டாக வரும். இப்போ அந்த கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தைச்சிட்டு அந்த கையை இப்படி திருப்பி வச்சுருங்க. திருப்பி வச்சுட்டு அந்த ஷோல்ட்ரு தையல் வருதுல்ல, அந்த ஷோல்ட்ரு தையலை வந்து அந்த வீ கட்டு மேலே வைங்க. வச்சுட்டு அப்படியே நம்ம அந்த துணியோடு அப்படியே சேர்த்து பிடிச்சிட்டே வாங்க. கை வந்து கீழே இருக்கணும், நம்ம டாப்ஸோட துணி தான் மேலே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கை வந்து சின்னதாக இருக்கும், ஒவ்வொரு கை வந்து பெருசாக இருக்கும் அந்த டாப்ஸ் துணியை விட. இது வந்து டாப்ஸ் துணியை விட அந்த கை துணி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். அதை விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அந்த டாப்ஸ் துணி வந்து எந்த அளவுக்கு வருதோ அங்கேருந்து அப்படி தையல் போட ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு அந்த கை கட் பண்ணதும் அந்த ஷோல்டரும் ஒரே மாதிரி செட்டாக வரணும். நம்ம தைச்சதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து திரும்ப பிரிச்சுட்டு தைக்கணும். ஏன்னா 2 கரெக்டாக ஜாயிண்ட் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தைக்கையில். இப்போ பாருங்கள், நான் தைக்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த கையோட துணி வந்து கொஞ்சம் உள்ளர போகணும், அந்த டாப்ஸ் துணி வந்து மேலே வரணும். அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு தையல் போடுறேன். இப்போ ஒரு தையல் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து இன்னொரு தையல், அந்த டாப்ஸில் 2 தையல் இருந்ததுனால நான் வந்து இப்போ 2 தையல் போடுறேன். அதில் 2 தையல் இப்போ போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்லீவையும் இதுவையும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அந்த கை 2ஐயும் வச்சு நம்ம எப்படி ஜாக்கெட் வந்து தைப்போமோ அதே மாதிரி தைச்சிட்டு நம்ம அந்த பிரித்த இடத்துக்கிட்ட கொண்டாந்து அப்படியே ஊசியை கொண்டாந்து குத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. துணியை திருப்பிக்கிட்டு 2ஆவது தையல் அதிலே இன்னொன்றையும் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா உழைக்கும், ரொம்ப சீக்கிரமாக பிஞ்சுக்கிட்டும் வந்துடாது. அதனால் 2 தையல் போடணும் எப்போவுமே. இப்போ நான் ஒரு தையல் போட்டுட்டு திருப்பிட்டு அந்த ஊசியை வந்து அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிவிட்டு திருப்பி 2ஆவது தையலும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கை வந்து எவ்வளோ அழகாக நம்ம 5 நிமிஷத்தில் நம்மளே வீட்டிலே தைச்சாச்சு. இங்கேலாம் வந்து இந்த கை மட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கே 10 கிராம்ஸ் கேட்பாங்க. அதுவும் நிறையா பேர் தைச்சி தர மாட்டாங்க, ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு தான் தைச்சி கொடுப்பாங்க. அதனால் நம்ம வந்து வீட்டில் மிஷின் இருந்ததுனாக்க நம்மளுக்கு வந்து நம்ம குழந்தைங்களோடது, நம்மளோட டாப்ஸு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து கை தைக்கணுன்னாக்கா நம்ம வீட்டிலே தைச்சிடலாம். அதனால் நீங்கள் இனிமேல் நம்மளோட ட்ரெஸ்ஸை நம்மளே தைச்சிக்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கை தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.